ஷூட்டிங் ஒரு 8 o'clockனா 4 o'clockல இருந்து நடக்கும். மேக்கப் பெயிண்ட் மாதிரி அடிப்பாங்க அப்பெல்லாம். இப்ப மாதிரி லைட் மேக்கப்ஸ் இந்த மாதிரி ஃபவுண்டேஷன்ஸ் அதெல்லாம் அப்ப கிடையாது. ஸோ அதே மாதிரி விக் இல்லாம விடவே மாட்டாங்க. இப்ப எல்லாருமே என்ன பண்றாங்க, லூஸ் ஹேர் போட்டுறாங்க. அது ரொம்ப இப்போ ஈஸி இல்ல வேற. நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டிருப்போம். அதாவது இந்த ஹேர்ல பின்னே ஒரு 200 பின் குத்துவாங்க. அந்த பிளேடுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த காலத்துல அப்படிதான் சொல்லுவாங்க அதை. ஸோ அந்த மாதிரி நிறைய கஷ்டப்பட்டிருக்கோம். பாக்குறதுக்கு ஈஸியா இருக்கும். கேரவான் இருந்தது இல்ல, கேரவானும் இருந்தது இல்ல, ஏசியும் இருந்தது இல்ல. இப்ப மாதிரி ஏசில உட்கார முடியாது. மெயினா கேரவான் இருந்தது இல்ல, கேரவான் போனது இல்ல இது வரைக்கும். ஏன்னா அந்த டைமோட முடிஞ்சிருச்சு இல்ல. இப்ப நான் திருப்பி இன்னும் நடிக்கல. அது எதுவுமே கிடையாது. வெயில்ல தான் உட்காருவோம், ஒரு மரத்தடியில. சோ ரூம் இருக்கும். அந்த டைம்ல அந்த ரூம்ல போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்றதுக்கு மட்டும் தான் இது பண்றது. மத்தபடி வந்து அங்கேயே உட்காந்துக்கிறது, உள்ளெல்லாம் போய் இருக்கிறது கிடையாது. இப்ப கூட எனக்கு டான்ஸ் பிடிக்கும். ஐ லவ் டான்ஸ். சோ அதனால அது நான் அப்படியே போயாச்சு. பட் அதுக்கான ஒரு விஷயம் நீங்க எடுக்கலையா அந்த டைம்ல வந்து? ஓகே, இந்த டைரக்டர் கிட்ட இந்த படத்துக்கான ஒரு விஷயமோ அந்த ஒரு கேட்கலாம், நம்ம இந்த மாதிரி ஒரு கேரக்டர் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு ஸ்டெப் நீங்க எடுக்கல? எங்க அம்மா என்ன டிசிஷன் எடுத்து யாருக்கிட்ட வந்து கம்பெனில இருந்து பேசுறாங்க, டைரக்டர் போய் அம்மா தான் எல்லா டிசிஷன் எடுப்பாங்க. சோ அது தொடர்ந்து எனக்கு வந்து டான்ஸ் தான் வந்துட்டு இருந்தது. சோ அம்மாட்ட அம்மா எனக்கு இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும்னு எங்க அம்மாட்ட நான் கேட்கவும் இல்லை. பயம் இல்ல, அது எனக்கு அப்ப தோணல நினைக்கிறேன். அம்மா will do the correct, whatever she do correct, because she's perfect woman. Okay, so அது கரெக்டா இருக்கும். சோ அதனால அந்த ஒரு இது எனக்கு தோணல எதுமே. அப்படி போயிடுச்சு. அப்படி. அண்ட் இப்ப அம்மா அப்படின்னு சொல்லும் பொழுது இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. நான் என்ன கேள்விப்பட்டேன்னா அந்த டைம்ல அவங்களும் லவ் மேரேஜ் அப்படின்னும் போது such a bold lady. In fact I think ஜெயலலிதாவோட ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட். இங்க வந்திருக்கேன் நானு மும்பைக்கு, நானும் ஜோதியும் வந்திருக்கோம். ஐயோ ஏன்டா அப்படி வந்தீங்க, உங்களை எல்லாரும் தேட போறாங்க, வா வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்காங்க. வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் இவங்க சொல்லியிருக்காங்க அந்த விஷயத்த, இந்த மாதிரி நான் டிசிஷன் எடுத்திருக்கோன்னு. ஸோ இல்லை அதெல்லாம் தப்பு பண்ணக்கூடாது வான்னு உடனே கொண்டு போய் ரிஜிஸ்டர் மேட்ச் பண்ணி வச்சுட்டாங்க. அது மும்பையில். ஸோ இதுதான் அவங்களோட லவ் ஸ்டோரி. ஆனால் ரொம்ப ரொம்ப க்யூட்டான கப்பல் அவங்க ரெண்டு பேரும். அதை பார்த்தே நான் வளர்ந்துருக்கேன்ல. ஒருத்தர் அப்படியே இல்லாமல் இருக்கவே மாட்டாங்க. எங்கேயாவது வெளியே போனாலும் அம்மா அப்பா ஒன்றா தான் போவாங்க, ஒன்றா தான் வருவாங்க. சண்டை வரும், இல்லைன்னு சொல்லக்கூடாது, சண்டை வரும். ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அவங்களுக்குள்ள. அவங்க இல்லாமல் இவங்க சொல்ல மாட்டாங்க, இவங்களும் அவங்க சொல்ல மாட்டாங்க. என்ன ஆனாலும் எங்கள் அப்பா பேர் வந்து சாய் பிரசாத், சாயின்னு கூப்பிடுவாங்க சாப்பிட்றதுக்கு. அது அவர் இல்லாமல் அவங்க சாப்பிட மாட்டாங்க.